السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हज़रत मसीह मऊद अलैहिस्सलाम ने जब मसीह मऊद और मेहदी मऊद होने का दावा किया, ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மஸீஹ் என்று வாதம் செய்ததில் இருந்து இன்று வரை அஹ்மதியத்தின் எதிரிகள், பெயர்தாங்கி ஆலிம்கள் அன்னார் மீது பல ஆட்சேபனைகளை கூறி வருகிறார்கள், அபாண்டங்களை சுமத்தி வருகிறார்கள். அதுவே அவர்களின் வழக்கம். அதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதனை கொண்டு முஸ்லிம் பொதுமக்களை வழிகெடுக்கின்றனர், வழிகெடுக்க முயற்சி செய்கின்றனர். அவற்றுள் மிகப்பெரிய ஓர் அபாண்ட பழியாகவும் முஸ்லிம்களை ஆவேசம் கொள்ள செய்வதுமாக விளங்குவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தம்மை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவராக கருதுகிறார்கள் என்பதாகும். இந்த பெயர்தாங்கி உலமா தமது நோக்கங்களை அடைவதற்காக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நவுதுபில்லாஹ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழிவு ஏற்படத்தக்க சொற்களை கூறியுள்ளார்கள் என்ற அநீதியின் உச்சகட்டமான ஒரு பழியை போடுகிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் இடங்களிலெல்லாம் ஜமாத் மக்கள் மீதும் இதுபோன்ற பழியை கூறி வருகிறார்கள். அஹ்மதிகள் நவுதுபில்லாஹ் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவராக கருதுகிறார்கள் என்று. நல்லியல்பு கொண்ட மக்கள் எப்போதாவது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை படிக்கும் வாய்ப்பு பெற்றால் அல்லது அவர்களின் மேற்கோளை கேட்டால் இந்த பெயர்தாங்கிகளும் குழப்பவாதிகளும் ஆகிய ஆலிம்கள் குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே இந்த பழியை போடுகின்றார்கள் என்று உடனே கூறிவிடுவார்கள். இப்போது நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அவை அன்னாரது நூல்களில் உள்ளன. அன்னார் தம்மை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மேன்மையாக கருதினார்கள் என்று எந்த மேற்கோளையும் காட்டவும் முடியாது. அன்னாரின் இன்ன நூலில் கூறியுள்ளார்கள் என்று கூறவும் முடியாது. இது தொடர்பாக அவர்களது அனைத்து மேற்கோள்களையும் இப்போது கூற முடியாது. இருப்பினும் இப்போது நான் அன்னார் பரஹீன் அஹ்மதியா எழுதிய காலத்தில் இருந்து அவர்களது மறைவுக்கு சற்று முன்னர் எழுதிய நூல் வரையில் இருந்து அன்னார் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து மற்றும் பெருமை குறித்து கூறியவற்றை எடுத்து வைப்பேன். பரஹீன் அஹ்மதியாவின் 4 தொகுதிகள் 1880 இருந்து 1884 வரை எழுதியுள்ளார்கள். அவை ரூஹானி ஹஸாயினின் முதல் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. அதில் அன்னார் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இப்போது வானத்தின் கீழ் ஒரே ஒரு நபி மட்டுமே இருக்கிறார்கள், ஒரே ஒரு வேதமே உள்ளது. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களை விடவும் உயரிய மேலான நபி ஆவார்கள். எல்லா ரசூல்களை விடவும் முழுமையும் நிறைவும் பொருந்தியவர்கள். ஹாத்தமுல் அன்பியாவும் மனிதர்களில் சிறந்தவரும் ஆவார்கள். அவர்களை பின்பற்றுவதன் மூலம் இறைவன் கிடைக்கின்றான். இருளின் திரை விலகுகிறது. இவ்வுலகில் உண்மை ஈடேற்றத்தின் அறிகுறிகள் தென்படத் தொடங்குகின்றன. திருக்குர்ஆன் உண்மையான முழுமையான நேர்வழி மற்றும் தாக்கங்கள் அடங்கியதாகும். அதன் மூலமே உண்மையான அறிவு ஞானம் கிடைக்கிறது. மனித மாசுகளிலிருந்து உள்ளம் தூய்மையடைகிறது. மனிதன் அறியாமை, கவனமின்மை, ஐயம் ஆகிய திரைகளிலிருந்து விடுபட்டு நிச்சய உறுதியின் அந்தஸ்தை அடைகிறான். அதாவது இதன் மீது உறுதியாக நிலை நிற்கிறான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து, அல்லாஹ்வின் ஏகத்துவம், திருக்குர்ஆனின் மகத்துவம் மீது உறுதியாக நிலை நிற்கிறார். திருக்குர்ஆன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கியது. பிறகு பராஹின் அஹ்மதியாவில் அன்னார் கூறுகிறார்கள், இந்த எளியவனும் அந்த மகத்தான நபியின் எளிய தொண்டர்களுள் ஒருவனாவேன். அவர் எல்லா தூதர்களின் தலைவர் ஆவார்கள். பிறகு 1886 அவர்களது நூலான சஷ்மே சஷ்மா ஆரியாவில் அன்னார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து குறித்து கூறுகிறார்கள். சுருக்கமாக, இறைவனது வஹி எத்தகைய ஒரு கண்ணாடி என்றால், அதில் வல்லமை மிக்க இறைவனின் முழுமையான பண்புகளின் முகம் முழுமையான அகத்தூய்மையுடன் தென்படுகிறது. அதாவது நபிமார்களின் உள தூய்மையால் அல்லாஹ்வின் பண்பு அவர்களிடமிருந்து வெளிப்படுகிறது. அது ஒவ்வொருவரினுடைய தகுதிக்கு ஏற்ப தென்படுகிறது. கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அகத்தூய்மை, உள்ளத்தின் விரிவு, நிச்சய உறுதி, உண்மை, தூய்மை, தவக்குல், பற்று, விசுவாசம் ஆகியவை எல்லா நபிமார்களை விட அதிகமாகவும் உயர்வானதாகவும் நிறைவானதாகவும் இருந்ததனால் வல்லமை மிக்க இறைவன் முழுமையான ஜிக்ர் என்ற சிறப்பின் மூலம் எல்லாரை விடவும் அன்னாரை நறுமணம் கமழச் செய்தான். எல்லாரை விடவும் உயரிய பங்கை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். அவர்களது நெஞ்சமும் உள்ளமும் முன்னவர்கள் பின்னவர்கள் எல்லோரையும் விட விசாலமானதாகவும் தூய்மையானதாகவும் அப்பழுக்கற்றதாகவும் ஒளிமயமாகவும் விளங்கியது. முன்னவர் பின்னவர் அனைவரை விடவும் இறைவனின் பண்புகளை காட்டும் மிக உயர்தரமிக்க கண்ணாடியாக விளங்கும் நிறைவான இறைவகையை பெறும் தகுதி பெற்றவர்கள் ஆனார்கள். பிறகு 1891 தௌதீஹே மராம் என்ற தமது நூலில் இறைவகையின் மிக உயரிய கம்பீரம் குறித்து குறிப்பிட்ட ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இந்த தகுதி உலகில் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் கிடைத்தது. உயரிய கம்பீரமான இறைவகையினை பெறும் தகுதி உலகில் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் கிடைத்தது. அவர் முழுமையான மனிதர். அவரிடம் எல்லா மனிதமும் முழுமையடைந்தது. மனித தன்மையின் எல்லா சாத்தியங்களும் அவரிடம் முழுமையடைந்தன. மனிதனுக்கு எவ்வளவு ஆற்றல்களும் சக்திகளும் கிடைக்குமோ அது அவர்களிடம் முழுமையடைந்திருந்தது. உண்மையில் அவர் இறை படைப்பின் உயரிய கடைசி புள்ளி ஆவார். அதாவது இறைவன் உருவாக்கிய படைப்பினங்களில் உச்சபட்ச எல்லையில் இருப்பவராவார்கள். எல்லா பதவிகளின் உயரிய பதவியில் அவர்கள் இருக்கிறார்கள். கூறுகின்றார்கள், இறை ஞானம் என்ற கையானது தனது படைப்பினங்களுள் உயர்விலும் உயர்வானதும் படைப்பினங்களை தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த எல்லையை அடைந்ததுமான அப்புள்ளியில் சென்று சேர்ந்தது. அதன் பெயரை இன்னொரு வார்த்தையில் கூறுவதாயின் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அதன் பொருள் மிக மிக அதிகமாக புகழப்பட்டது. உயர்வின் நிறைவின் வெளிப்பாடு. இயல்பிற்கு ஏற்ப எவரிடம் எல்லா உயர்வுகளும் நிறைவாக காணப்படுமோ அவரிடம் வெளிப்படையான முறையிலும் மிக உயரிய தகுதிகள் வழங்கப்படுகின்றன. அவர் அடைந்த உயரிய மேலான அந்த நேசத்தை
நானோ, அதாவது ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லது அந்த மசீஹோ அடைய முடியாது. பிறகு 1892 1893 இடையில் எழுதப்பட்ட நூல் ரூஹானி ஹஸாயின் தொகுதி 5 உள்ளது. ஆயினையே கமாலாத் இஸ்லாம். அதனுடைய இரு பகுதிகள் உருது மற்றும் அரபி. இதில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகுதி குறித்து கூறுகின்றார்கள். அவர் உயர் தகுதி வாய்ந்த ஒளி ஆவார்கள். அது மனிதனுக்கு தரப்பட்டது, அதாவது முழுமையான மனிதனுக்கு தரப்பட்டது. அவ்வொளி மலக்குகளிடமும் இல்லை, நட்சத்திரங்களிலும் இல்லை, சந்திரனிலும் இல்லை, சூரியனிலும் இல்லை, பூமியின் கடல்கள் நதிகளிலும் இருந்ததில்லை, மாணிக்கம், மரகதம், நீலமணி, முத்துகளிலும் இருந்ததில்லை. சுருக்கமாக எது வானம் மற்றும் பூமியில் எவரிடமும் இருந்ததில்லையோ அது மனிதனிடம் இருந்தது. அதாவது முழுமையான அம்மனிதனிடம் முழுமையான, நிறைவான, உயர்வான அம்மனிதனாகிய நமது எஜமானரும் தலைவரும் நபிமார்களின் தலைவரும் உயிருள்ளவர்களின் தலைவரும் ஆகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. அந்த ஒளி அம்மனிதருக்கு தரப்பட்டது. வரிசை கிரமத்தின்படி அதே மனிதனின் சாயலின் இருப்பவர்களுக்கும் அந்த ஒளி தரப்பட்டது. அமானத் என்பதன் பொருள் மனிதனின் எல்லா ஆற்றல்களும் ஆகும். அறிவு, சிந்தனை, உயிர், புலன்கள், பயம், நேசம், கண்ணியம், அழகு, ஆன்மீக பௌதீக அருள்கள் அனைத்தையும் இறைவன் அந்த முழுமையான மனிதனுக்கு, அதாவது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியுள்ளான். பிறகு அந்த இன்சானே காமில் அந்த இறை வசனமாகிய இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் தஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்பதற்கு ஏற்ப அவ்வனைத்தையும் இறை சன்னிதானத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அமானிதத்தை தகுதியுள்ளவரிடம் ஒப்படையுங்கள். அல்லாஹுடைய உரிமையை வழங்குதல் என்ற பொறுப்புதான் மனிதனிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானத்தோளுள் முதன்மையானதாகும். அல்லாஹ் தஆலாவிடமிருந்து பெற்ற அந்த அமானிதத்தை நிறைவேற்றி திரும்ப ஒப்படைக்கப்பட்டது என்றால் அதில் மிக உயரிய அந்தஸ்து ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதுதான். கூறுகிறார்கள், அவர் எல்லா அமானிதத்தையும் இறை சன்னிதானத்தில் திரும்ப வைத்து விடுகிறார். அவனிடம் தன்னை மாய்த்து அவனுக்கே அர்ப்பணித்து விடுகிறார். அர்ப்பணித்தல் என்பது என்ன? இறைவனிடம் தம்மை மாய்த்து தமது வாழ்வை அல்லாஹுடைய பணிக்காக அர்ப்பணித்து விடுவதாகும். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வின் உரிமைகளை வழங்கும் பொருட்டு அர்ப்பணித்து விட்டார்கள். கூறுகிறார்கள், நாம் ஹக்கீகத்தை இஸ்லாமில் கூறியது போன்று உயர்வும் மேன்மையும் நிறைவும் நமது தலைவர், நமது எஜமானர், நமது உம்மி நபி, உண்மையாளரும் உண்மைப்படுத்தப்பட்டவருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்டது. இறைவனே திருக்குர்ஆனில் கூறுவது போன்று, குல் இன்னா ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் வத்தபிஉ வ லா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலிஹி ذالکم وصاکم بہی لعلکم تتقون قل ان کنتم تحبون اللہ فاتبعونی یحببکم اللہ ویغفر لکم ذنوبکم واللہ غفور رحیم فقل اسلمت وجهي لله وامرت ان اسلم لرب العالمين. அதாவது நீர் கூறுக, ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனங்களை விளக்கியவாறு கூறுகிறார்கள். நீர் கூறுக, எல்லாவற்றையும் அன்னார் மொழிபெயர்க்கவில்லை, சிறிதளவு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நீர் கூறுக, எனது தொழுகை, எனது இறை வணக்கம், எனது முயற்சி, எனது தியாகம், எனது வாழ்வு, மரணம் அனைத்தும் இறைவனுக்காகவே. அந்த இறைவனே எல்லா உலகங்களின் இறைவனாவான். அவனுக்கு எந்த இணையும் இல்லை. நான் முஸ்லிம்களுள் முதன்மையானவனாக இருக்குமாறு, அதாவது ஆரம்பம் முதல் கடைசி வரை எவரும் முழுமையான மனிதர் இல்லை. உயர் தகுதி வாய்ந்த ஃபனாஃபில்லாவாக அல்லாஹுக்காக தன்னை
அர்ப்பணித்தவராக இருந்ததில்லை. பிறகு 1894 தனது நூருல் ஹக் என்ற நூலில் முதல் தொகுதியில் கூறுகிறார்கள், இதுவும் ரூஹானி ஹஸாயினுடைய 8ஆம் தொகுதியாகும். இது அரபி சொல்லாகும். தூபா லில்லஸி காமா லிஇலாஇ கலிமத்தில் தீன் வ நஹத யஸ்தக்ரி துருகன் மிர்தாத்தில்லாஹி நசீருல் முயின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதி ரசூலிஹி. மார்க்கத்திற்கு உதவி செய்வதற்காக எழுபவர் வாழ்த்துக்குரியவர். இறை திருப்தியை நோக்கி எழுந்தார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று நிரூபணமாகிறது. அவன் எல்லா உலகங்களையும் படைத்து பரிபாலிப்பவன். ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய நபிமார்களின் தலைவர் மீது உண்டாகட்டும். பிறகு ரூஹானி ஹஸாயின் 8வது தொகுதியிலேயே இத்மாமே ஹுஜ்ஜா என்ற நூல் 1896 எழுதப்பட்டது. அதில் கூறுகிறார்கள், அந்த மனிதன் எல்லோரையும் விட முழுமையானவராக இருந்தார்கள், முழுமையான நபியாக இருந்தார்கள், முழுமையான பர்க்கத்துகளுடன் வந்தார்கள். அவரால் ஆன்மீக எழுப்புதல் மற்றும் கியாமத் வழிபட்டது. மரித்து போன ஓர் உலகமே உயிர் பெற்றது. முபாரக் நபி, ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா, இமாமுல் அஸ்ஃபியா, ஹாத்தமுல் முர்சலீன், ஃபஹ்ருன் நபியீன் ஜனாபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உயிர் பெற்றது. அன்பிற்குரிய இறைவா, இந்த அன்பிற்குரிய நபி மீது உலகம் தொடங்கியதிலிருந்து யாருக்குமே வழங்காத துரூதை அனுப்புவாயாக. இந்த மகத்தான நபி உலகில் வராவிட்டால் எந்த அளவுக்கு சிறிய சிறிய நபிமார்கள் உலகில் வந்தார்களோ, உதாரணமாக யூனுஸ், அய்யூப், மசீஹ் இப்னு மரியம், யஹ்யா, ஜக்கரியா போன்ற நபிமார்கள், அவர்களின் உண்மைக்கு நம்மிடம் எந்த ஆதாரமும் இருந்திருக்காது. அனைவருமே இறை நெருக்கம் பெற்றவர்களும் இறை நேசம் பெற்றவர்களுமாக இறைவனுக்கு பிரியமானவர்களாக இருந்திருப்பினும் அந்த நபிமார்களெல்லாம் உலகில் உண்மையாளர்களாக புரியப்பட்டது அந்த நபியின் கருணையாகும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு 1992 தனது ஆரியதரம் என்ற நூலில் அன்னார் கூறுகிறார்கள், நமது மார்க்க எதிரிகள், அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள், வெறும் உண்மையற்ற அறிவிப்புகள், அடிப்படையற்ற கதைகளை சார்ந்து நின்று கொண்டு வேதத்தின் மூலம் ஒருபோதும் நிரூபிக்கப்படாத, இன்னும் கூறுவதாயின் நயவஞ்சகர்களின் இட்டுக்கட்டுகளை சார்ந்து நின்று நமது உள்ளத்தை வருத்துகின்றார்கள். நமது தலைவரும் எஜமானரும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏசி பேசுகின்றனர். நமது தலைவரும் எஜமானருமான நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏசி பேசுகின்றனர். ஒப்புக்கொள்ளப்பட்ட நமது நூல்களில் பெயரும் அடையாளமும் இல்லாத விஷயங்களை கொண்டு அவ்வாறு செய்கின்றனர். இதனை விட நமது உள்ளத்தை வருத்துவதற்கு வேறு என்ன காரணம் வேண்டும்? சில அடிப்படையற்ற இட்டுக்கட்டுகளை எடுத்து வைத்து நமது தலைவரும் எஜமானருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நவுதுபில்லா விபச்சாரம் மற்றும் தீய செயல்களை சாட்டுகின்றார்கள். அதனை நாம் தீர ஆய்வு செய்து பார்த்ததன்படி அந்த அப்பழுக்கற்றவரின் தலைவரை எல்லா தூய்மையாளர்களின் தலைவராக கருதுகின்றோம். பெண்ணின் வயிற்றிலிருந்து வந்தவர்களுள் அவரே ஹாத்தமுல் அம்பியா என்று அறிகிறோம். அவர்களின் மீது எல்லா நுபுவத்தும் தூய்மையும் முழுமைகளும் முடிவடைந்துள்ளன. பிறகு 1897 அன்னாரது சராஜே முனீர் என்ற நூலில் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நாம் நீதியின் கண் கொண்டு பார்க்கும் பொழுது நுபுவத்தின் தொடரில் மிக உயரிய தகுதி வாய்ந்த மேன்மைமிக்க நபி, மிக உயர் தகுதி வாய்ந்த அன்பு நபி ஒருவர்தான் என்று அறிகிறோம். அவரே நபிமார்களின் தலைவர், ரசூல்மார்களின் பெருமிதம், எல்லா ரசூல்மார்களின் கிரீடம். அவரது பெயர் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அவர்களது நிழலின் கீழ் 10 நாள் செல்வதன் மூலம் கிடைக்கின்ற ஒளி இதற்கு முன்னர் 1000 வருடம் சென்றாலும் கிடைக்காததாக இருந்தது. பிறகு 1898 அன்னாரது
கிதாபுல் பரியா என்ற நூலில் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடையாளம் மற்றும் அற்புதம் இரு வகைப்படும். ஒன்று அன்னாரின் கைகளின் மூலம் வெளிப்பட்டது, அன்னாரின் செயல்கள் மற்றும் துஆக்கள் மூலம் வெளிப்பட்டது. அத்தகைய அற்புதங்களை எண்ணினால் 3000 ஆகும். இரண்டாவது அற்புதம் அன்னாரின் உம்மத்தின் மூலம் எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அத்தகைய அடையாளங்களின் எண்ணிக்கை லட்சத்தை தொட்டுவிட்டது. அத்தகைய ஒரு அடையாளமேனும் வெளிப்படாத ஒரு நூற்றாண்டும் கழியவில்லை. இந்த வகையில் இக்காலத்தில் இந்த எளியவன் இந்த அடையாளத்தை காட்டுகின்றான், இறைவனின் அடையாளத்தை காட்டுகின்றான். இந்த தொடர் இந்த எல்லா அடையாளங்களை விட்டும் ஒரு காலத்திலும் துண்டிக்கப்படவில்லை. நிச்சயமாக நாம் அறிவோம், இறைவனது அனைவரின் சிறந்த நபி, அனைவரினும் அன்புமிக்க நபி ஜனாபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவர். மற்ற நபிமார்களின் உம்மத்துகள் ஓர் இருளில் இருக்கிறார்கள். கடந்த கால கதைகள் மட்டுமே அவர்களிடம் உள்ளன. ஆனால் இந்த உம்மத்தோ எப்போதும் இறைவனது புத்தம்புது அடையாளங்களை பெற்று வந்தது. எனவே இந்த உம்மத்தில் பெரும்பாலும் இறை ஞானிகள் இறைவனை பார்ப்பதை போன்ற நிச்சய உறுதியை பெற்றுவிடுகின்றார்கள். மற்ற சமுதாயங்களை ஒப்பிடும்போது இந்த நிச்சய உறுதி அவர்களிடமெல்லாம் இல்லை. நம் மூலம் அதற்கான சாட்சியம் வெளிப்படுகிறது. உண்மையான சரியான மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்மைக்கு எந்த ஆதாரத்தையும் பார்க்கவில்லை. திருக்குர்ஆன் சாட்சி பகரவில்லை என்றால் அவரை உண்மையாளர் என்று கருதுவது சாத்தியமற்றதாகவே இருந்திருக்கும். ஒரு மார்க்கத்தில் வெறும் கதைகள் மட்டுமே எஞ்சிருக்கும் என்றால் அந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்லது தொடங்கியவரை அந்த கதைகளை மட்டும் பார்த்தால் நிரூபிக்க முடியாது. காரணம், நூற்றுக்கணக்கான வருடம் கடந்த கதைகள் அதிகமாக பொய்யையே சார்ந்துள்ளன. பொய் மற்றும் சந்தேகம் அவற்றுள் அதிகமாக இருக்கின்றது. பிறகு உளப்பூர்வமான நிச்சய உறுதியுடன் அந்த கதைகளை நம்பத்தகுந்த நிகழ்வுகளாக எப்படி நம்ப முடியும்? ஆனால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்கள் வெறும் கட்டுக்கதைகளின் வடிவில் அல்ல. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி சுயம் அதனை பெறக்கூடியவர்கள் பெறுகின்றனர். எனவே நேரில் கண்ட சாட்சியத்தின் அடிப்படையில் நாம் நிச்சய உறுதி அடைகிறோம். எனவே அந்த முழுமையான தூய்மையான நபியின் மகத்துவம் தான் என்ன? அவரது நுபுவத்து எப்போதும் உண்மையை தேடுவோருக்கு புத்தம்புதிய நிரூபணங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்த பரக்கத்து மூலம் அந்த முழுமைகளின் உயர் தகுதியை அடைகிறோம். இறைவனை நாம் கண்களால் கண்டது போன்று ஆகிவிடுகிறோம். ஆகவே மார்க்கம் என்று நாம் எதனை கூறுகிறோம் என்றால், உண்மையான நபி என்று யாருக்கு பெயர் என்றால் அவரது உண்மைக்கு அதிகமான புத்தம்புது சான்றுகள் தென்படுகின்றன. வெறும் கதைகளிலோ கூடுதல் குறைவு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. அவற்றையே சார்ந்து நிற்பது அறிவுள்ளவர்களின் பணி அல்ல. உலகில் நூற்றுக்கணக்கான பேர் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் பழைய மனிதர்கள் மூலம் அற்புதங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அசல் விஷயமாவது, உண்மையான அற்புதம் என்பது அந்த அற்புதங்களின் நதி ஒருபோதும் வறண்டு போகாது. அத்தகைய மனிதர் நமது தலைவரும் எஜமானருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இறைவன் ஒவ்வொரு காலத்திலும் அவரது முழுமையான தூய அடையாளத்தை காட்டுவதற்கு எவரையாவது அனுப்புகிறான். இக்காலத்தில் மஸீஹே மவ்ஊத் என்ற பெயரில் என்னை அனுப்பியுள்ளான். பாருங்கள், வானத்திலிருந்து அடையாளங்கள் இறங்குகின்றன, விதவிதமான அற்புதங்கள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு உண்மையின் தேட்டமுள்ளவரும் நம்மிடம் வந்து அடையாளங்களை பார்க்க முடியும். கிறிஸ்தவர்களாயினும் யூதர்களாயினும் ஆரியராயினும் சரி, எல்லா பர்க்கத்துகளும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதாகும். பிறகு 1900 ரிசாலா 40 நம்பர் 1 இது ரூஹானி ஹஸாயினுடைய 17வது தொகுதியில் உள்ளது. கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், இப்பூமியில் ஒரே ஒரு முழுமை பெற்ற மனிதனே வாழ்ந்து சென்றுள்ளார். அவரது முன்னறிவிப்புகளும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதும் பிற அற்புதங்கள் வெளிப்படுவதும் எத்தகைய விஷயமாக இருக்கிறது என்றால், இதுவரை அவரது உண்மையான சீடர்கள் மூலம் அவை நதி போன்று வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
அவரின்றி வேறு எவர் இத்துணை ஆற்றல்களை கொண்டுள்ளார்? இஸ்லாமிய பர்க்கத்துகளுக்கு எதிரில் போட்டி போடுபவர் யார்? எந்த நாட்டில் இருக்கிறார்? பிறகு 1902 தனது கிறிஸ்டினோ என்ற நூலில் கூறுகிறார்கள், மனித குலத்தில் இப்பூமியில் திருக்குர்ஆனை தவிர வேறு வேதம் இல்லை. ஆதமுடைய மக்களுக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு பரிந்துரையாளர் இல்லை. எனவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உண்மையான அன்பினை அந்த கம்பீரமிக்க நபியின் மீது வையுங்கள். வேறு எவருக்கும் அவரை விட மேன்மை வழங்காதீர்கள். அதன் மூலமே நீங்கள் வானத்தில் ஈடேற்றம் பெற்றவர் என்று எழுதப்படுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஈடேற்றம் என்பது மரணத்திற்கு பிறகு வெளிப்படக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக உண்மையான ஈடேற்றம் என்பது இந்த உலகத்திலேயே தனது ஒளியை காட்டுகிறது. ஈடேற்றம் பெற்றவர் யார்? அவர் இறைவன் உண்மை என்று உறுதி கொள்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கும் இடையில் பரிந்துரையாளர் ஆவார்கள். வானத்தின் கீழ் அவருக்கு இணையான ஒரு ரசூல் இல்லை. குர்ஆனுக்கு இணையான ஒரு வேதமும் இல்லை. இறைவன் எவருக்காகவும் நிரந்தரமான வாழ்வை விரும்பவில்லை. ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி சந்தேகமின்றி உயிருள்ளவராவார்கள். பிறகு 1902 நசீமே தாவத் என்ற நூலில் கூறுகிறார்கள், அந்த முழுமையான உண்மையான ஆற்றல் மிக்க இறைவனுக்கு நமது உயிரின் ஒவ்வொரு அணுவும் சஜ்தா செய்கிறது. அவனது கையின் மூலம் படைப்பிடத்தின் ஒவ்வொரு அணுவும் தமது எல்லா ஆற்றல்களுடனும் வெளிப்பட்டன. அவனது இருப்பின் மூலமே ஒவ்வொன்றின் நிலைப்பும் உள்ளது. எந்த ஒன்றும் அவனது அறிவுக்கு அப்பாற்பட்டதல்ல. அவனது கவனத்தை விட்டோ படைப்பை விட்டோ வெளியில் இல்லை. ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகள், ரஹ்மத்துகள், பர்க்கத்துகள் அந்த தூய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அவர் மூலமே நாம் அந்த உயிருள்ள இறைவனை பெற்றோம். அதாவது விளக்கப்பட்ட இறைவனது எல்லா பண்புகளையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமே பெற்றோம். அவனது இருப்புக்கு அவனுடன் உரையாடி அன்னார் அடையாளம் தந்தார்கள். அன்னார் அசாதாரணமான அடையாளம் காட்டி பழமையான முழுமையான ஆற்றல்கள், சக்திகள் கொண்டு மின்னும் முகத்தையுடைய இறைவனை காட்டி தந்தார்கள். எனவே நாம் அத்தகைய ஒரு ரசூலை பெற்றோம். அவர் நமக்கு இறைவனை காட்டி தந்தார். எத்தகைய இறைவனை பெற்றோம் என்றால், அவன் தனது முழுமையான ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். அவனது ஆற்றல் எத்தகைய மகத்துவத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. அவனின்றி எந்த ஒரு பொருளும் இருப்பின் மையப்புள்ளியை பெறவில்லை. அவனது உதவியின்றி எந்த பொருளும் நிற்க முடியாது. நமது உண்மையான இறைவன் எண்ணற்ற பர்க்கத்துகள் உள்ளவன், எண்ணற்ற ஆற்றல்கள் உள்ளவன், எண்ணற்ற அழகுகள், நன்மைகள் வாய்ந்தவன், எண்ணற்ற உபகாரம் செய்பவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவே பெற்றோம். 1903 லெக்சர் சியால்கோட்டில் அன்னார் கூறுகிறார்கள், சுருக்கமாக இந்த எல்லா வழிகேடுகளும் மார்க்கங்களில் உருவாகிவிட்டன. அவற்றுள் சில கூறவும் தகுதியற்றவை, மனித தூய்மைக்கு எதிரானவை. இந்த எல்லா அடையாளங்களும் இஸ்லாத்திற்காக தேவையுடையவையாக இருந்தன. பழைய மதங்களில் வழிகேடுகள் உருவாக காரணம் இஸ்லாம் வரவேண்டியிருந்தது. ஓர் அறிவுள்ளவர் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும், இஸ்லாத்திற்கு சிறிது முன்பே எல்லா மதங்களும் தடம் புரண்டு போயின என்பதை. ஆன்மீகத்தை இழந்துவிட்டன. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு புதிய ஆதமாக இருந்தார்கள். அன்னார் காணாமற் போன உண்மையை மீண்டும் உலகிற்கு கொண்டு வந்தார்கள். இந்த பெருமையில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வேறு எந்த நபியும் சமம் இல்லை. அன்னார் இவ்வுலகை இருட்டாக கண்டார்கள். அன்னாரின் வெளிப்பாட்டின் மூலம் அந்த இருள் ஒளியாக மாறியது. எந்த சமுதாயத்தில் அன்னார் பிறந்தார்களோ அம்மக்கள் இணை வைப்பின் ஆடையை களைந்து ஏகத்துவ ஆடையை அணியாத வரை அன்னார் மரணிக்கவில்லை. இன்னும் சொல்வதாயின் அம்மக்கள் ஈமானின் உயர் தகுதியை எய்தினர். அன்னாரின் உண்மை பற்று விசுவாசம் மூலம் அன்னாரிடமிருந்து வெளிப்பட்ட அப்பணியின் ஓர் முன்மாதிரி உலகில் வேறு எப்பகுதியிலும் காண முடியவில்லை. இது எத்தகைய வெற்றி என்றால்,
உலகில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் வாய்க்கவில்லை. இது ஒன்றே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு பெரும் ஆதாரமாகும். காலம் மிக பெரும் இருளில் கிடந்த காலத்தில் அன்னார் தோன்றினார்கள். இயல்பாகவே மகத்தான ஒரு சீர்திருத்தவாதியின் தேவை இருந்தது. பிறகு அன்னார் எந்த நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்றால், லட்சக்கணக்கானோர் இணை வைப்பை விட்டுவிட்டு ஏகத்துவம் மற்றும் நேர்வழியினை பெற்றிருந்தனர். உண்மையில் இந்த முழுமையான சீர்திருத்தம் அன்னாருக்கே உரிய சிறப்பாகும். ஒரு காட்டுவாசி மக்களை, கால்நடைகளை, விலங்குகளை, அதாவது காட்டுவாசியான மக்களுக்கு மனித ஒழுக்கம் கற்பித்தார்கள். இன்னொரு வார்த்தையில் இவ்வாறும் கூறலாம், விலங்குகளை மனிதனாக்கினார்கள், மிருகங்களை மனிதனாக்கினார்கள். பிறகு மனிதனை கல்வி நெறியுடைய மனிதனாக்கினார்கள். பிறகு கல்வி நெறி பெற்ற, கல்வி நெறி உணர்ந்த மனிதர்களை இறை மனிதர்களாக்கினார்கள். ஆன்மீக தகுதியை ஊதினார்கள். உண்மையான இறைவனுடன் தொடர்பை உருவாக்கினார்கள். அவர்கள், அம்மக்கள் இறை வழியில் ஆடுகளைப் போன்று அறுக்கப்பட்டார்கள், எறும்புகளைப் போன்று கால்களால் நசுக்கப்பட்டார்கள். ஆனால் ஈமானை கை நழுவ விடவில்லை. ஒவ்வொரு துன்பத்திலும் காலை முன்வைத்தார்கள். சந்தேகமின்றி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தை நிலைநாட்ட வந்த இரண்டாவது ஆதமாக இருந்தார்கள். இன்னும் சொல்வதாயின் உண்மையான ஆதம் அவர்களாகவே இருந்தார்கள். அவர்களின் அன்பளிப்பாகவே மனித சிறப்புகள் முழுமையடைந்தன. எல்லா நல்ல ஆற்றல்களும் தமது பணியில் ஈடுபட்டன. ஒரு தூய இயல்பு கொண்ட ஒரு மனிதருக்கு பார்வைக்கு படாத ஒன்று அல்ல இது. கதமே நுபுவத் என்பது கடைசியாக வந்த காரணத்தினால் வந்ததல்ல, மாறாக எல்லா நுபுவத்தின் முழுமைகள் அவருடன் நிறைவடைந்தன. அன்னார் தீர்ப்பை வெளிப்படுத்துவோராக இருந்ததால் அவரது ஷரியத்து கம்பீரம் மற்றும் மென்மை என்ற இரண்டு பண்புகளை கொண்டிருந்தன. அவர்களுக்கு இரண்டு பெயர்கள், முஹம்மது, அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் இந்த நோக்கத்தினால்தான். அன்னாரது நுபுவத்தில் எந்த பகுதியிலும் கஞ்சத்தனமோ கருமித்தனமோ இல்லை. ஏனெனில் அது இறைவனிடமிருந்து முழு உலகிற்காகவும் தரப்பட்டதாகும். 1905ஆம் ஆண்டு பராஹின் அஹ்மதியாவின் 5வது தொகுதியாகிய தமது நூலில் கூறுகிறார்கள், ஆயிரக்கணக்கான நன்றிகள் அந்த இறைவனுக்கு. அவன் எத்தகைய மார்க்கத்தை வழங்கினான். அது இறைவனை அறியவும் உணரவும் ஊடகமாக உள்ளது. எக்காலத்திலும் அதற்கு ஒப்பானது இருந்ததில்லை. ஆயிரக்கணக்கான ஸலவாத்துகள் அந்த அப்பழுக்கற்ற நபியின் மீது உண்டாகுக. அவர்களது வசீலா மூலமாகவே நாம் இந்த தூய மார்க்கத்தில் இணைந்தோம். ஆயிரக்கணக்கான ரஹ்மத்துகள் அந்த கண்ணியமிக்க நபியின் சஹாபிகள் மீதும் உண்டாகுக. அவர்கள் தமது இரத்தத்தின் மூலம் இந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சினர். பிறகு பரஹின் அஹ்மதியா 5ஆம் தொகுதியிலேயே கூறுகிறார்கள், நூஹ் மீது அவனது கருணையினால் அவரது கண்ணியம் அவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. மறுப்போர் அனைவரும் தண்ணீர் மூலம் அழிக்கப்பட்டனர். நூஹுடைய சமுதாயத்தை அல்லாஹ் தண்ணீர் மூலம் அழித்தான். நூஹ் நபியாக இருந்தார். பிறகு மூசாவும் அதே ஆன்மீக எழிலை கொண்டு வந்தார்கள். சில நாள் கஷ்டத்திற்கு பிறகு இறுதியில் ஃபிரௌனின் உடல் கடலில் மூழ்கியது. பிறகு எல்லோருக்கும் பிறகு சையதுல் அம்பியா, ஹைருல் வரா, மௌலானா சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகத்தான ஆன்மீக அழகுகளை ஏந்தி வந்தார்கள். இதனை விளக்க இந்த வசனம் போதுமானது. தனா ஃபதல்லா வகான காப கௌசைனி அவத்னா. அந்த நபி இறை சன்னிதானத்துக்கு மிக அருகில் சென்றார்கள். பிறகு படைப்பினங்களின் பக்கம் குனிந்தார்கள். இவ்வாறு அல்லாஹுக்குள்ள உரிமையையும் அடியாருக்குள்ள உரிமையையும் வழங்கினார்கள். இருவகை ஆன்மீக அழகுகளையும் வெளிப்படுத்தினார்கள். அது இரு வில்களுக்கு இடையில் உள்ள நாணை போன்று ஆகிவிட்டன. இரு வில்களும் இரு எல்லைகளாகிவிட்டன. இவ்வாறு அந்த சம்பவம் ஆகிவிட்டது. இந்த அழகை தூய்மையற்ற குருடர்கள் பார்க்கவில்லை.
கூறுகிறார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை தூய்மையற்ற குருடர்கள் பார்க்கவில்லை. இறைவன் கூறுவது போன்று, வந்துரூன இலைக்க வஹும் லா யுப்சிரூன், உன்னை அவர்கள் பார்க்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு நீர் தென்படுவதில்லை. கடைசியில் அந்த எல்லா குருடர்களும் அழிந்து போயினர். பிறகு 1907 அன்னார் ஹகீகத் வஹியில் கூறுகிறார்கள், ஆகவே நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கிறேன் அந்த அரபி நபி, அவரது பெயர் முஹம்மது, ஆயிரக்கணக்கான ஸலவாத்தும் சலாமும் அவர்கள் மீது உண்டாகட்டும். அவர் எத்தகைய உயர் தகுதி வாய்ந்த நபியாக இருக்கிறார்கள். அவர்களின் உயர் தகுதியின் இறுதி எல்லையை அறிய இயலாது. அன்னாரின் தூய தாக்கத்தை மதிப்பிடுவது மனித வேலை இல்லை. அறியப்பட வேண்டிய அளவுக்கு அன்னார் அறியப்படவில்லை என்பதுதான் பரிதாபம். உலகில் இருந்து ஏகத்துவம் மறைந்து போயிருந்தது. அந்த வீரர் தான் அதனை உலகிற்கு மீட்டு தந்தார். அவருக்கு இறைவன் மீது அளவு கடந்த நேசம் இருந்தது. மனித குலத்தின் மீது அளவு கடந்த நேசம் இருந்தது. அதில் அன்னாரது உயிர் கரைந்தது. அன்னாரது உள்ளத்தின் ரகசியம் அறிந்த இறைவன் எல்லா நபிமார்கள், முன்னவர் பின்னவர் எல்லோரின் மீதும் மேன்மையை வழங்கிவிட்டான். அவரது வாழ்நாளிலேயே அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி தந்தான். அவரே ஒவ்வொரு அருளின் தலையூற்றாவார். அவரை ஒப்புக்கொள்ளாமல் தமக்கு ஏதேனும் மேன்மை இருப்பதாக எவரேனும் வாதித்தால் அவர் மனிதன் அல்ல, ஷேத்தானின் சந்ததி ஆவார். இவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது பழி சுமத்துகிறார்கள். நஊது பில்லாஹ். அன்னார் தம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவராக கருதுகிறார்கள் அல்லது பெரிய இடத்தில் தம்மை வைத்திருக்கிறார்கள் என்று அன்னார் கூறுகிறார்கள், அவரை ஒப்புக்கொள்ளாமல் தமக்கு ஏதேனும் மேன்மை இருப்பதாக ஒருவர் கருதினால் அவர் மனிதர் இல்லை, ஷேத்தானின் சந்ததி. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அத்தகையவன் ஷேத்தானின் சந்ததி. ஏனெனில் ஒவ்வொரு மேன்மையின் திறவுகோலும் அவர்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இறை ஞானத்தின் கருவூலமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் மூலமாக பெறாதவர் பேரிழந்தவராவார். நான் என்ன ஒரு பொருள், உண்மையான ஏகத்துவத்தை அந்த நபியிடமிருந்தே பெற்றேன் என்பதை நான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாம் இறை அருளை மறுத்தவராகிவிடுவோம். இறைவனை நாம் அந்த முழுமையான நபி மூலமே அறிந்தோம். அவரது நூர் மூலமே நமக்கு கிடைத்தது. இறைவனுடன் உரையாடுதல் என்ற சிறப்பும் அவர் மூலமே கிடைத்தது. அவனது முகத்தை நாம் கண்டதும் அந்த மகத்தான நபி மூலமே கிடைத்தது. எதுவரை அந்த நேர்வழியின் சூரியனின் கதிர்கள் வெப்பத்தை போன்று நம்மீது படுகிறதோ, எதுவரை அதற்கு முன் நாம் நிற்கின்றோமோ, அதுவரைதான் நாம் ஒளி பொருந்தியவராக இருக்க முடியும். பிறகு ஹகீகத்துல் வஹியிலேயே அன்னார் கூறுகிறார்கள், நாம் இந்த எல்லா விளக்கங்களையும் கூறுவதன் நோக்கம் அல்லாஹ் தஆலா ஒருவருடன் நேசம் கொள்வதற்கு ஒரு விஷயத்தை நிபந்தனையாக்கினான் என்றால் அது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். ஏனெனில் இது எனது சொந்த அனுபவம். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான நேசத்துடன் பின்பற்றுவதும் அன்னாரின் மீது நேசம் கொள்வதும் கடைசியில் மனிதனை இறை நேசம் பெற்றவராக்குகிறது. சுயமே மனித உள்ளத்தில் இறை நேசத்தின் உணர்வை உருவாக்குகிறது. பிறகு அம்மனிதர் ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுவிட்டு இறைவன் பக்கம் குனிகிறார். பிறகு அவருடன் உள்ள ஆர்வம் மட்டும் அம்மனிதனிடம் எஞ்சியிருக்கிறது. இந்நிலையில் இறை நேசத்தின் ஒரு சிறப்பான தோற்றம் அவர் மீது படுகிறது. அவனது உணர்வை பார்த்து தம் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறது. அப்போதுதான் நப்சினுடைய கீழ்த்தரமான உணர்வின் மீது வெற்றி கிடைக்கிறது. அவருக்கு ஆதரவாக எல்லா கோணத்திலும் இறைவனது அசாதாரணமான செயல்கள் அடையாளங்களாக வெளிப்படுகின்றன. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொள்பவருக்கு கிடைக்கும். பிறகு ஹகீகத்துல் வஹியிலேயே அன்னார் கூறுகின்றார்கள், நான் இறைவனின் அருளினால் எனது எந்த திறமையாலும் அல்ல, எனக்கு முன் வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நியமத்திலிருந்து முழுமையான பங்கை பெற்றேன்.
இந்த நியமத்தை பெறுவது எனக்கு சாத்தியமற்றதாகவே இருந்திருக்கும். தலைவரும் எஜமானரும் நபிமார்களின் பெருமிதமும் படைப்பினங்களுள் சிறந்தவருமான ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியினை நான் பின்பற்றாமல் இருந்தால், எனவே நான் எதனையெல்லாம் பெற்றேனோ அவற்றை அவரை பின்பற்றியதனாலேயே பெற்றேன். உண்மையான முழுமையான அறிவினால் அறிகிறேன், எந்த மனிதனும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இறைவன் வரை சென்று அடையவும் முடியாது, முழுமையான இறை ஞானம் பெறவும் முடியாது. இவ்விடத்தில் நான் இதனையும் கூறிக்கொள்கின்றேன், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாகவும் முழுமையாகவும் பின்பற்றுவதன் மூலம் எல்லாவற்றுக்கும் முதலில் உள்ளத்தில் கல்பே சலீம் உருவாகிறது. எனவே நினைவில் கொள்ளுங்கள், கல்பே சலீம் என்றால் உள்ளத்திலிருந்து உலகப்பற்று வெளியேறிவிடுவதாகும். உள்ளம் ஒரு நிரந்தரமான அழியாத ரசனையை விரும்பத் தொடங்கிவிடுகிறது. அதற்கு பிறகு தூய்மையாக்கப்பட்ட ஒரு இறைநேசம் இந்த கல்பே சலீம் மூலமாக கிடைக்கிறது. இந்த எல்லா நியமத்துகளும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாரிசுரிமையாக கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுவது போன்று, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீர் கூறுக, நீங்கள் இறைவனை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், இறைவனும் உங்களை நேசிப்பான். பிறகு 1908 தமது நூலான சஷ்மே மாரிஃபாவில் கூறுகிறார்கள், உலகில் கோடிக்கணக்கான தூய இயல்புள்ளவர்கள் வாழ்ந்து சென்றுள்ளார்கள், இனியும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரினும் மேலானவர், சிறந்தவர், உயர்ந்தவராக நாம் அந்த இறை மனிதனையே கண்டோம். அவர் ஹதரத் முஹம்மது அலைஹி வஆலிஹி வஸல்லம், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லஸீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. யாரை பற்றி திருக்குர்ஆனில் விரிவாக கூறப்படவில்லையோ அத்தகைய பெரியவர்களை விடுங்கள். திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட நபிமார்களை பற்றி மட்டுமே நாம் நமது கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம். ஹதரத் மூசா, ஹதரத் தாவூத், ஹதரத் ஈசா அலைஹிமுஸ்ஸலாம் மற்றும் பிற நபிமார்கள் இருக்கிறார்கள். நாம் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறோம், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் வராவிட்டால், திருக்குர்ஆன் இறங்கியிருக்காவிட்டால், நாம் நேரில் கண்ட பர்க்கத்துகளை பார்த்திருக்காவிட்டால், இந்த மேற்கண்ட கடந்த கால எல்லா நபிமார்களின் உண்மையும் நமக்கு ஐயத்திற்குரியதாகவே ஆகியிருக்கும். கட்டுக்கதைகளில் இருந்து எந்த உண்மையையும் பெற முடியாது. அவர்கள் நம்பகத்தன்மை அற்று இருப்பது சாத்தியமாகும். அவர்கள் மீது கூறப்பட்ட எல்லா அற்புதங்களும் மிகைப்படுத்தப்பட்டிருப்பதும் சாத்தியமே ஆகும். அவற்றின் பெயரும் அடையாளமும் இல்லை. சென்ற கால வேதங்களிலிருந்து இறைவனை தெரியக்கூட முடிவதில்லை. இறைவன் கூட மனிதனுடன் பேசுவான் என்பதை நிச்சயமாக புரிய முடியவதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தின் மூலம் அந்த எல்லா விஷயங்களின் உண்மைகளும் தெரிய வந்தன. வெறும் பேச்சளவில் என்று யதார்த்த நிலையில் இறை வசனிப்பு என்றால் என்ன என்று தெரிந்தது. இறைவனது அடையாளம் எவ்வாறு வெளிப்படுகிறது, எவ்வாறு துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன, இவை அனைத்தையும் நாம் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் மூலமே பெற்றோம். அந்நிய சமுதாயங்கள் எவற்றையெல்லாம் கதையாக கூறினவோ அவை அனைத்தையும் நாம் பார்த்துவிட்டோம். நாம் அத்தகைய ஒரு நபியின் பாதத்தை பற்றியுள்ளோம். அவர் இறை தோற்றமாவார். யாரோ ஒருவர் எவ்வளவு அழகாக தமது கவிதையில் கூறியுள்ளார், அரேபியாவின் முஹம்மது. அவரை நாம் இறைவன் என்று கூற முடியாதுதான், ஆனால் அவரது தகுதியின் அடிப்படையில் இறை தோற்றம் என்று கூற முடியும். அத்தகைய ஒரு நபியை பின்பற்ற வைத்த அந்த இறைவனை எந்த நாவு கொண்டு நன்றி சொல்வேன்? நல்வியல்பு கொண்டோரின் ரூஹ்களின் சூரியனாவார். எவ்வாறு சூரியன் இருட்டின் வேளையில் வெளிப்பட்டு உலகினை ஒளிமயமாக்குகின்றதோ அதே போன்று முழு அரபையும் இணை வைப்பிலிருந்து தூய்மையாக்காமல் அவர் களைப்படையவும் இல்லை, தளர்ந்து விடவும் இல்லை. அந்த உண்மைக்கு அவர்களே சான்றாவார்கள். ஏனெனில்
அந்த ஒளி எல்லா காலத்திலும் உள்ளது. அவரை உண்மையாக பின்பற்றுவது மனிதனை எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறது என்றால், தூய்மையான தண்ணீர் அழுக்கான துணியை தூய்மையாக்குவது போன்று தூய்மைப்படுத்தி விடுகிறது. நம்மிடம் வந்து அந்த ஒளியை காணாதவர் யார்? எவர் ஆரோக்கியமான நிய்யத்துடன் இந்த வாசலை தட்டி அவருக்காக இந்த வாசல் திறக்கப்படாமல் போனது. ஆனால் பெரும்பாலான மக்களின் வழக்கமாவது அவர்கள் கீழ்த்தரமான வாழ்க்கையைத்தான் விரும்புகிறார்கள். ஒளி அவர்களின் உள் நுழைவதை விரும்புவதில்லை. செஷ்மையை மாரிஃபத்தில் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், இந்த கண்ணியம், இந்த கம்பீரம், இந்த ஆயிரக்கணக்கான வானத்து அடையாளங்கள், இந்த ஆயிரக்கணக்கான பர்காத்தே ரப்பானி ஒரு பொய்யருக்கும் கிடைக்குமா? நமக்கு பெருமை உண்டு. எந்த நபியின் பாதங்களை நாம் பற்றியுள்ளோமோ அவர் மீது இறைவனது பெரும் பெரும் அருள்கள் இருக்கின்றன. அவர் இறைவன் இல்லைதான், ஆனால் நாம் அவர் மூலமாக இறைவனை கண்டோம். அவரிடமிருந்து நமக்கு கிடைத்த மார்க்கம் இறை ஆற்றலின் கண்ணாடியாகும். இந்த மார்க்கம் இல்லை என்றால் நுபுவத் என்றால் என்ன என்று புரிவதே சாத்தியமற்றது. அற்புதங்கள் சாத்தியமானவையாக உள்ளனவா? அவை இயற்கை சட்டத்தில் உள்ளவையா? பாருங்கள், இந்த நபியின் நிரந்தரமான அருள்தான் அதற்கு தீர்வு வழங்கியது. அவர் மூலமாகவே நாம் மற்ற மார்க்கங்கள் போன்று வெறும் கதை சொல்பவர்களாக இல்லாமல் ஆனோம். மாறாக இறைவனின் ஒளி, இறைவனின் வானத்து உதவிகள் நமக்கு கிடைத்தன. அதற்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் என்ன பொருட்டு நாம் மிகவும் எளியவராவோம். இறைவன் மற்றவர்களை பொறுத்தவரை மறைந்திருப்பவன். அவனது மறைமுகமான ஆற்றல் மற்றோர் மீது ஒழிந்திருக்கிறது. அவன் கம்பீரங்கள் உள்ள இறைவன். அவன் தனது இந்த நபி மூலமாக மட்டுமே நம் மீது வெளிப்பட்டு விட்டான். உலமாக்களுக்கு ஆட்சேபனையெல்லாம் ஏன் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த உண்மையான பின்பற்றுவதன் மூலம் இறைவன் பேசினான் என்பதுதான். ஏன் அல்லாஹ் அவருடன் பேசினான் என்பதுதான். மறைமுகமான ஆற்றல்களை தனது நெருக்கத்தின் மூலம் வழங்கிவிட்டானே. ஆற்றல்களின் மூலம் அவன் தனது நெருக்கத்தை அன்னாருக்கு வழங்கினான். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அஹ்மதியா ஜமாத் ஆகியோர் அல்ல, மாறாக இந்த பெயர் தாங்கி ஆலிம்கள் தான் இந்த பழிக்கு கீழ் வருகிறார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருள் இப்போதும் தொடரவில்லை என்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவின் ஆற்றல்களும் பண்புகளும் ஓர் எல்லைக்குட்பட்டு விட்டன என்கிறார்கள். எனவே குற்றச்சாட்டு விழுமென்றால் அது அவர்கள் மீது தான் விழ வேண்டும். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவனின் ஆற்றல் இப்போது பணி செய்கிறது. சஷ்மே மாரிஃபத்திலேயே ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகுதி, அந்தஸ்து மற்றும் அவர்களின் தொடர் அருள் பற்றி கூறுகிறார்கள். பிறகு நமது சான்றோராகிய அந்த நபி இவ்வுலகில் தோன்றினார். பெரும் புரட்சி உலகில் ஏற்பட்டது. சில நாட்களிலேயே அரேபிய தீபகற்பம் சிலை வணக்கம் விடுத்து வேறு எதுவும் தெரியாத சமூகம் ஒரு கடல் போன்று தௌஹீதால் நிறைந்தது. இது தவிர நமது எஜமானரும் தலைவருமாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அடையாளங்கள் வெளிப்பட்டனவோ அது அக்காலம் வரை நின்றுவிடவும் இல்லை. கியாமத்து வரை இந்த தொடர்கிறது. முந்தைய காலத்தில் எந்த நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் எந்த நபியின் உம்மத் என்றும் அழைக்கப்படவில்லை. எவர் அவரது மார்க்கத்திற்கு உதவி செய்கின்றாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்கின்றாரோ, உண்மை என்று அறிகிறாரோ, அத்தகைய மனிதர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தி நபி ஆகிறார். இது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பான பெருமையாகும். இந்த அர்த்தத்தில் அன்னார் ஹாத்தமுல் அம்பியா ஆவார்கள். நுபுவத்தின் எல்லா முழுமைகளும் அவரிடம் முடிவடைகின்றன. இரண்டாவது புதிய ஷரியத்தை கொண்டு வரும் நபி இனி இல்லை. அவர்களது உம்மத்திற்கு வெளியில் இருந்து எந்த நபியும் இல்லை. இறை வஜனிப்பு என்ற சிறப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. அது அவரின் மூலமாகவே கிடைக்கிறது. அதனை பெறுபவர் உம்மத்தி என்று அழைக்கப்படுகிறார். அவர் சுதந்திரமான நபி அல்ல. இந்த அடிப்படையில் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து அறிவிப்பு பெற்று தாம் உம்மத்தி நபியாக இருப்பதாக அறிவித்தார்கள். கூறுகிறார்கள், இன்று படைப்பினங்கள் திரும்புதல் எந்த அளவுக்கு அன்னாரின் பக்கம் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் 20 கோடி பேர் அவர்களின் அடிமையாக இருக்கிறார்கள். அன்னார் கூறுகின்ற இந்த தொகை
அவர்களின் காலத்து எண்ணிக்கையாகும். உலகத்தினை வெல்லக்கூடியவர்கள் அன்னாரின் பாதத்தின் கீழ் விழுகிறார்கள். இக்காலத்தில் முஸ்லிம் அரசர்கள் கூட தாழ்மையான சீடன் போன்று அன்னாரின் சன்னிதானத்தில் தம்மை கருதுகின்றார்கள். அன்னாரின் பெயர் சொல்லும்போது அரியணையிலிருந்து தமது கிரீடத்தை கீழே இறக்குகிறார்கள். இந்த அன்னாரின் தகுதிகளை ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வைக்கின்றார்கள். முழு உலகின் முஸ்லிம்களும் அன்னாரின் அடிமையாக இருப்பதை பெருமையாக கருதுகின்றார்கள். இதுவே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதியும் அந்தஸ்தும் ஆகும் என்று ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கருதினார்கள், உலகிற்கும் கூறினார்கள். தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அந்த புரிதலை வழங்கினார்கள். நாம் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை என்றால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு மேன்மையின் ஆழத்தை ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டோம். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கத்தில் வேறு மாதிரி பேசினார்கள். பிறகு தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள். சுயநலத்திற்காக நவுதுபில்லா அவ்வாறு செய்ய தொடங்கினார்கள் என்று எதிரிகள் கூறுகிறார்கள். நான் 1880 இருந்து அன்னாருடைய எல்லா நூல்களையும் 1908 வரை உள்ளவற்றை, அது அன்னார் மரணமடைந்த வருடம், அதுவரைக்கும் உள்ள நூல்களை எடுத்து வைத்துள்ளேன். இங்கு எந்த இடத்திலும் ஓரிடத்தில் கூட அன்னார் விஷயத்தை தெளிவுபட கூறாமல் விடவில்லை. எல்லா இடத்திலும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகுதியையும் அந்தஸ்தையும் முன்னதை விட அதிகமாகவே கூறியுள்ளார்கள். தம்மை அன்னார் நபி என்றும் கூறியுள்ளார்கள் தான், அதுவும் அன்னாரின் அடிமைத்தனத்தின் கீழ்தான். அல்லாஹ் தஆலா இந்த சுயநலமைகளின் நோக்கங்களிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. அந்த ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொள்வதன் மூலமே முஹம்மதிய உம்மத்தின் கண்ணியமும் மகிமையும் மீண்டும் நிலைபெற முடியும். அல்லாஹ் தஆலா நம்மையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களையும் வழிகாட்டல்களையும் படிக்கவும் புரியவும் வாய்ப்பளிப்பானாக. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவே நமக்கு அந்த அருள்கள் வந்தடைகின்றன என்பதனை புரியும் திறன் வழங்குவானாக, வாய்ப்பும் வழங்குவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.